வணக்கம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இவ்வளோ நாளும் கேட்டுட்டு இருந்த MS கிரியேஷனுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷமா MS கிரியேஷன் வீடியோ நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ரொம்பவும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. ரொம்ப பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த வருஷம் ஏன் MS கிரியேஷன் வீடியோ போடலன்னு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட பிசினஸ் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. உங்க எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா நேரம் எல்லாம் ஒதுக்கி MS கிரியேஷனுக்கு ஃபைனலா வந்துட்டோம். இங்க யூனிக்கா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். பந்தல் எல்லாம் போட்டு பூத்தோரணம் எல்லாம் கட்டி லக்ஷ்மி வந்து அவ்வளோ ஒரு அலங்காரமா உட்கார வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்து ஆர்ச் எல்லாம் கொடுத்து லக்ஷ்மி முகம் பார்க்கலாம். இவ்வளோ கலையா ஆபரணங்கள் எல்லாம் போட்டு கை கால்கள் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமா அமைச்சு ரொம்பவும் அழகா புடவை கட்டி அலங்காரம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்ச் எல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம சுவாமி விக்கிரகங்கள் வைக்கலாம், இல்லைன்னா கலசம் பின்னாடி கூட நம்ம வச்சு அலங்காரப்படுத்தலாம். இதுல 2 சைசஸ் இருக்கு. இது வந்து இன்னொரு சைஸ். ரெண்டும் வந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணும்போது ரொம்பவும் பார்க்கிறதுக்கு அழகா தெரியும். இதுல எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்து நமக்கு ரொம்பவும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ரங்கோலிஸும் வந்து நிறைய டிசைன்ஸ்ல வந்திருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம அம்பாள் முன்னாடி கீழே இந்த மாதிரி அலங்காரப்படுத்தி வைக்கிறதுக்கு ரொம்பவும் அழகா தெரியும். இதுல விதவிதமா வந்திருக்கு. இந்த மாதிரி விளக்கு ஷேப்ல எல்லாம் கூட நிறைய ரங்கோலிஸ் வந்திருக்கு. சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தோரணம் வந்து ரொம்பவும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம வந்து நிலைவாசலுக்கு கூட இந்த மாதிரி தோரணங்கள் எல்லாம் போடலாம். இந்த மாதிரி மண்டபம் அமைக்கும் போது இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவும் அழகா தெரியும். அதே மாதிரி பின்னாடியும் நீங்க பார்க்கலாம். சின்ன சைஸ்ல எவ்வளவு அலங்காரமா நம்ம கொடுக்கலாம்னு அது ஒரு ஐடியாக்கே நமக்கு வந்து இந்த மண்டபம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா புது வெரைட்டியா ஃபுல் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் அலங்காரம் கொடுத்து பீட்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க வந்து நமக்கு சரஸ்வதி, லக்ஷ்மி இதெல்லாமே வந்து ஃபோம்ல நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அலங்காரத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவும் நல்லா அழகா தெரியும். லக்ஷ்மி வந்து ஃபுல் செட்டப்போட அலங்காரமா எப்படி உட்கார வைக்கலான்னு இங்க வந்து ஒரு டெமோக்காகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் அழகா லக்ஷ்மி முகம் வந்து ஸ்வர்ண லக்ஷ்மி முகம் வந்து அலங்காரத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த ஃபேஸ் வந்து நீங்க பார்க்கலாம். கண்ணும் இமைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தத்ரூபமா இருக்கும். அந்த கண்கள் எல்லாம் மேல கிரீடமும் பார்க்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ஒரு வேலைப்பாடுகளோட ஃபுல்லா ஸ்டோன் வச்சு அவ்வளோ ஒரு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. லக்ஷ்மிக்கு 2 கை வந்து பின்னாடி பேக் சைட்ல இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 2 கையிலயும் வந்து தாமரை பூ இருக்கிற மாதிரி, மொக்கு மல்லிப்பூ வச்ச மாதிரி ஜடை அலங்காரமும் கொடுத்து தோமாலைகளும் நமக்கு வந்து 2 சைடும் அமைப்போட கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ரொம்பவும் அட்ராக்டிவா இருக்கு. கலரும் நமக்கு ஆபரணங்களும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா ஒவ்வொரு பொருளும் வந்து அவ்வளோ ஒரு செலக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டு விட்டுருக்காங்க. புடவை அலங்காரம் கூட அவ்வளோ ஒரு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ஸ்டாண்ட்ல தான் வந்து இந்த லக்ஷ்மி வந்து அலங்காரம் வந்திருக்கு. அதோட பேக் சைடுக்கு வந்து இந்த ஆர்ச் அலங்காரம் வந்து ரொம்பவும் அழகா கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம 2-in-1 பர்பஸாவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ச்சாவும் நம்ம வைக்கலாம், இல்லனா அதை வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு பேக் ட்ராப் கூட வந்து நம்ம அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பூக்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ ஒரு நேச்சுரலா நமக்கு பேக் சைடுக்கு வைக்கும் போது அவ்வளோ ஒரு அழகா தெரியும். அதுக்கு வந்து கீழே வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வரும். அந்த ஸ்டாண்ட் மேல நம்ம வந்து இந்த பூக்கள் வைக்கும் போது அது வந்து கரெக்டா நிற்கும். நமக்கு பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். இப்போ இங்க வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ரொம்பவும் அழகா ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. லக்ஷ்மியும் நீங்க பார்க்கலாம் எப்படி புடவை கட்டி ஃபுல்லா வந்து ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அலங்காரமா உட்கார வச்சிருக்காங்க. விஷ்ணு அலங்காரமும் அதே மாதிரி தான் நமக்கு தோமாலை எல்லாம் கொடுத்து எல்லாமே வந்து கிரீட்டம் எல்லாமே வச்சு நமக்கு அலங்காரம் கொடுத்திருக்காங்க. இந்த கிரீட்டம் எல்லாமே வந்து ஃபோம்ல செஞ்சது. கதாயுதத்தோட பெருமாள் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாழை மரம் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி ரெடிமேடா கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன வாழைப்பழம் எல்லாம் இருக்கிற மாதிரியும் செட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே வந்து யூஸ்க்கு வைக்கலாம். கீழே வந்து நமக்கு விநாயகர் ஸ்டாண்ட் வந்து இப்போ புதுசா ரெடிமேடா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டோன் அலங்காரத்தோட ரெடி பண்ணிருக்காங்க. ஃபோம்ல இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்கு
புதுசு புதுசா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி திண்டு எல்லாமே வந்துரும். இங்கேயும் வந்து பின்னாடி பேக் ட்ராப்க்கு வந்து தோரணங்கள் எல்லாம் கொடுத்து அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா லீஃப்ல நமக்கு வந்து பேக் ட்ராப் வந்து சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம அப்படியே பின்னாடி கொடுத்து அலங்காரம் பண்ணும்போது அந்த கிரீன் கலருக்கு நமக்கு ரொம்பவும் எடுப்பா அலங்காரம் எல்லாமே தெரியும். நிறைய வந்து இந்த மாதிரி வந்து பேக் ட்ராப்ஸ் நமக்கு வந்து இங்க MS கிரியேஷன்ல அவைலபிள் இருக்கு. தேவை இருக்கிறவங்க நீங்க வந்து இந்த மாதிரி கேட்டே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி லோட்டஸ் ஆர்ட் டெக்கரேஷன் வந்து ரொம்பவும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஃபுல் ஸ்டோன் வச்சு நமக்கு ரொம்பவும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. முன்னாடி நம்ம டெக்கரேஷனுக்கு எல்லாம் இதை வைக்கலாம். இந்த கோலம் எல்லாம் வந்து நமக்கு ஃபோம்ல இந்த மாதிரி நம்ம வந்து அலங்காரப்படுத்தி வைக்கலாம். இங்க MS கிரியேஷன்ல ரெடிமேடா கிடைச்சிரும். நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு அலங்காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பூக்கள் எல்லாம் அலங்காரத்துக்கு இந்த மாதிரி பொக்கே மாதிரி வைக்கிறதுக்கும் இங்க வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்வர்ண லட்சுமி முக அலங்காரத்தோட இந்த லட்சுமி வந்து அலங்காரம் பண்ணிருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி முகம் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இவங்களே வந்து புடவை கட்டி அலங்காரமா ஃபுல் அலங்காரத்தோட கொடுத்துடுறாங்க. நமக்கு நாம எடுத்த புடவை கட்டி நமக்கு வேணும்னா கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி அலங்காரப்படுத்தி நமக்கு கொடுத்துருவாங்க. அப்படியும் நீங்க வந்து ஃபுல் ரெடிமேடாவும் வாங்கிக்கலாம். முகமெல்லாம் பார்க்கலாம் எவ்வளவு ஒரு தத்ரூபமா அலங்காரத்தோட அந்த கண் அமைப்பும் முக அமைப்பும் அவ்வளோ ஒரு அலங்காரமா கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு வந்து கண்டிப்பா வேற எங்கேயுமே நானும் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆபரணங்களும் பாத்தீங்கன்னா அந்த சிலைக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அந்த ஒரு அமைப்புல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. கிரியேஷன்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு லக்ஷ்மி ஃபுல்லா புடவை எல்லாமே கட்டி முகம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி அலங்காரத்தோட ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு 5 நாள் 7 நாள் முன்னாடி இங்க வந்து புடவை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னாலும் நமக்கு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்க வந்து ஃபுல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி பாக்ஸ் பேக்கிங் பண்ணி வந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. அதனால யாருக்காவது இந்த மாதிரி ஃபுல் ரெடிமேடா லட்சுமி வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். லட்சுமி அலங்காரத்துக்கு யூஸ் பண்ற ஸ்டாண்ட் வந்து இங்க நிறைய வந்து MS கிரியேஷன்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கலச சொம்பு வந்து நாம இந்த ஸ்டாண்ட்ல வச்சு அழகா இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு நம்ம கை கால் எல்லாமே வச்சு அழகா வந்து ரெடி பண்ணலாம். இங்க வந்து தோலுக்கு வந்து மாலை போடுறதுக்கும் வந்து இந்த கம்பி எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி அசெம்பிள் பண்ணணும்னு வீடியோ எண்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். நீங்க அதை பார்த்து இந்த ஸ்டாண்ட் வாங்கி நீங்களே வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். வந்து அலங்காரம் பண்ணலாம்னு இங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு ஃபுல் அலங்காரமா நாம இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டூல்ல வைக்கும் போது நமக்கு இந்த ஒரு ஹைட் கிடைக்கும். கொஞ்சம் உயரமா உங்களுக்கு தேவை இருக்கும் போது கீழே வந்து ஒரு ஸ்டூல் வச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டா தெரியும். லட்சுமி வந்து இந்த மாதிரி காலெல்லாம் வந்து கீழே விட்டு அழகா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அமைப்போட தெரியும். இப்போ ஃபேஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க புது விதமான நிறைய அலங்காரத்தோட லட்சுமி ஃபேஸஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா லட்சுமி மொக்கு லட்சுமின்னு சொல்லுவாங்க. மல்லிப்பூ மொக்கா அழகா இங்க அலங்காரத்தோட கொடுத்திருக்காங்க. முகம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜுவல்ஸ் போட்டு ரொம்ப அழகா கியூட்டா ரெடி பண்ணிருக்காங்க. 3 லேயரா நெத்தி சுட்டி மூக்குக்கும் நமக்கு புல்லாக்கெல்லாம் போட்டு காதுக்கும் எல்லாமே போட்டு ரொம்பவும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து ஹாஃப் ஃபேஸ். இதுல பின்னாடி வந்து நமக்கு கட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து தேங்காயில வச்சு அப்படியே வந்து இதை கட்டிக்கலாம். இது வந்து இப்போ புது அரைவல் ஸ்வர்ண லட்சுமி ஃபுல்லா நமக்கு வந்து மல்லிப்பூ கனகாம்பரம் எல்லாம் அலங்காரத்தோட கொடுத்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் முழுக்க அலங்காரத்தோட வந்துரும். நமக்கு ரொம்ப லட்சணமான ஒரு ஃபேஸ். இதுவும் வந்து ஹாஃப் ஃபேஸ். நமக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி கட்டுறதுக்கு இங்க கொடுத்துருவாங்க. நம்ம வந்து தேங்காயில அப்படியே வச்சு இதுவும் கட்டலாம். இது பாத்தீங்கன்னா கௌரம்ம ஃபேஸ். இந்த சைட்ல வந்து நமக்கு கொண்ட வரும். இதுவும் ரொம்ப அலங்காரமா இருக்கும். ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். இது வந்து ஃபுல் ஃபேஸ் வரும். இந்த மாதிரி ரவுண்டா வரும். அதே மாதிரி விஷ்ணு ஃபேஸும் வந்து நிறைய இருக்கு. ஃபுல்லா நமக்கு அலங்காரத்தோட கிரீடம் எல்லாம் அலங்காரம் பண்ணி முகமும் ரொம்ப லட்சணமா கொடுத்திருக்காங்க. காதுக்கு எல்லாமே போட்டு இதுவும் வந்து ஹாஃப் ஃபேஸ் தான். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். ஃபுல் அலங்காரத்தோட லட்சுமி ஃபேஸ் நிறைய இருக்கு. நியூ அரைவல் தான் இது எல்லாமே வந்திருக்கு. இங்கேயும் பார்க்கலாம். நீங்க கொண்டையெல்லாம் வந்து வித்தியாசமா அலங்காரத்தோட பின்னாடியும் வந்து இன்னமும் சூப்பரா அலங்காரம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. முன்னாடியும் நெத்திக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலைப்பாடுகள் கூட ரொம்பவும் அழகா கொடுத்திருக்காங்க. மூக்குக்கெல்லாம் புல்லாக்கு காதுக்கு தோடு எல்லாமே கொடுத்து கண்ணும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு முக அமைப்போட அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து இதை வந்து அலங்காரமா கீழே வந்து புடவை இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம். இது கூட வந்து நமக்கு ஃபுல்லாவே வந்து ரெடியா வந்துரும். நமக்கு ஹாஃப் பாடி வரைக்கும் இது இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து நம்ம புடவை கட்டி இந்த ஹாஃப் பாடியை அப்படியே வச்சு நம்ம லட்சுமி அலங்காரம் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இங்க ஓபன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இங்க திண்டு வச்சு நம்ம அலங்காரம் கொடுக்கலாம். இந்த பாடிக்கு வந்து நம்ம கீழே வந்து சாரி கட்டி நம்ம இதை வந்து அப்படியே வச்சு நம்ம அலங்காரம் வந்து படுத்தலாம். இந்த ஹாஃப் பாடி லட்சுமிக்கு வந்து எப்படி புடவை கட்டி நம்ம அலங்காரப்படுத்தலாம்னு இங்க வந்து ஒரு ரெடி பண்ணி ஒரு ஐடியாக்காக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்கா புடவை கட்டி இந்த பாடியை வந்து அப்படியே வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். இந்த அலங்காரம் பண்றதுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாவே பண்ணிடலாம். ஹாஃப் பாடி வச்சு புடவை கட்டி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணும்போது இந்த ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி ஃபுல் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து நம்ம ஃபேஸ் வந்து எந்த ஃபேஸ் வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து
நமக்கு இந்த மாதிரி புடவை கட்டி அலங்காரம் பண்ணும்போது ஃபுல் ஃபினிஷிங் வரும். இதெல்லாமே வந்து ஃபுல் லக்ஷ்மி வந்து அலங்காரமா உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. இங்க கலசத்துல நம்ம என்னென்ன போடணுமோ போட்டு கலசம் வச்சு ஃபேஸ் எந்த ஃபேஸ் வேணுமோ நமக்கு இஷ்டமானதை நம்ம வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பார்க்கலாம், இன்னும் நிறைய விதவிதமா கலர் கலரா வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒன்னொன்னும் வந்து ரொம்பவும் கிரியேட்டிவா கால்ல இருந்து கையில இருந்து எல்லாமே வந்து தத்ரூபமா அப்படியே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு பாகத்துக்கு கூட இங்க வந்து வச்சிருக்காங்க. அது கூட நம்ம வந்து அலங்காரம் பண்ணும்போது அந்த ஒரு லுக் வந்து அவ்வளோ அழகா வரும். இந்த மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கலர்ஃபுல்லா விதவிதமான கலர்ல வரும். இங்கேயும் பார்க்கலாம், மல்டிபிள் கலர்ஸ்ல நமக்கு வந்து இது அவைலபிள் இருக்கு. லாஸ்ட் இயர் நம்ம குத்துவிளக்குக்கு கட்டுற மாதிரி லட்சுமி நாராயணா செட் பார்த்தோம். இந்த வருஷம் வந்து அதுலயே வந்து முகம் அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி ரொம்பவும் அழகா தத்ரூபமா ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் கலர்ஃபுல்லா இந்த தடவை வந்து லக்ஷ்மி கையில குங்குமச்சிமிழ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த செட்டோட வந்து தட்டுல வச்ச மாதிரி நமக்கு வந்து அலங்காரமா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நாராயண கையிலையும் வந்து பூமாலையோட நின்றுட்டு இருக்கிற மாதிரி அழகா கொடுத்திருக்காங்க. பேக் சைட்ல வந்து நமக்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கு கம்பி வந்துரும், ஸ்ட்ரிங் வந்துரும். நம்ம இதுல வச்சு நம்ம வந்து குத்துவிளக்குல கட்டி விட்டுக்கலாம். இது கூடவே நமக்கு இந்த மாதிரி அமர்ந்த நிலையில இருக்கிற லட்சுமி நாராயணா செட்டும் இருக்கு. இதுவும் நம்ம வந்து குத்துவிளக்குக்கு கட்டுறதுக்கு ரொம்பவும் அழகா தெரியும். இங்கேயும் பார்க்கலாம், லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி நம்ம லட்சுமி நாராயணா செட் தான் பார்த்திருந்தோம். இந்த வருஷம் வந்திருக்கிறது இதெல்லாமே வந்து புதுசா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து லட்சுமியோட ஃபுல் செட் வந்து ஃபேஸ் இல்லாம நமக்கு வந்து குத்துவிளக்குக்கு கட்டுற மாதிரி நிறைய வந்து இங்க டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைட் கலர்ஸ்ல சூப்பரா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம அம்பாளுக்கு புடவை கட்டி அலங்காரம் பண்ணும்போது பொருத்தக்கூடிய கை கால்கள், இது வந்து 4 கைகள் 2 கால்களோட செட்டா வரும். கையெல்லாம் பார்க்கலாம், நீங்க ரொம்ப அலங்காரத்தோட ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் கை, இதுக்கு பின்னாடி பேக் சைடுல இந்த கை வரும். இந்த கை அமைப்பே பாத்தீங்கன்னா ஒரிஜினலா நமக்கு எப்படி வருமோ அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. அம்பாளுக்கு அழகா இந்த மாதிரி லோட்டஸ் வச்சு விடலாம். இந்த 2 கைக்கும் வந்து வெல்க்ரோ கொடுத்து அட்டாச் பண்ணிருக்காங்க. இத கழட்டவும் செய்யலாம், தேவை இருக்கும் போது இந்த மாதிரி பிக்ஸும் பண்ணிக்கலாம். காலு பாத்தீங்கன்னா நமக்கு பெண்டபிளா எப்படி வச்சு அலங்காரம் பண்ணணுமோ ரெடிமேடா அப்படியே கொடுத்துறாங்க. இங்கேயும் பார்க்கலாம், நீங்க காலையும் கொலுசு எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரலான டேரி பூ எல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பொக்கேஸ் எல்லாம் வந்திருக்கு. கீழே வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட நமக்கு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஒரு அழகா வந்து முக அமைப்போட கண்ணும் எல்லாமே வச்சு நமக்கு வந்து ஒரிஜினலா அந்த ஃபுல் டெக்கரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்ட் ஒர்க் வந்து இப்போ புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து கோல்டன் கலர் பினிஷிங் கொடுத்து இந்த யானை வந்து அம்பாளுக்கு 2 சைடும் வைக்கிற மாதிரி ஒரு அலங்காரத்தோட கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்ச் எல்லாமே கூட நமக்கு 2 சைஸ்ல வரும். கூடவே இங்க பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணா ஃபோம்ல பண்ணது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட நமக்கு வந்து அலங்காரமா கொடுத்திருக்காங்க. நம்ம குத்து விளக்குக்கெல்லாம் வந்து கட்டி விடுற மாதிரி இது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க லட்சுமியும் வந்து நம்ம குத்து விளக்குக்கு எப்படி கட்டலான்னு மாதிரி ஃபோம்ல வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே வந்து நம்ம கலசம் அமைக்கிறதுக்கு எப்படி அமைக்கலான்னு இங்க வந்து ரெடியா எல்லாமே ரெடி பண்ணி செட்டப் கூட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாவாடை எல்லாம் கூட வந்து நம்ம ஸ்டோன் வச்சது இந்த மாதிரி வந்து இங்க நிறைய அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரியும் வந்து நம்ம வருஷம் சேஞ்ச் பண்ணலாம். கூடவே கலசத்துக்கு நம்ம கிரீடம் வச்சு எப்படி அலங்காரம் பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மாலைகளும் வந்து ஃப்ரெஷ்ஷா அவைலபிள் இருக்கு. இந்த திருவாச்சி வந்து கலசத்துக்கு பின்னாடி எப்படி கொடுக்கலாம்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. இங்க கிருஷ்ணரோட போட்டோ வந்து இங்க பாத்தீங்கன்னா அழகா வந்து எப்படி வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சிலைகளும் வச்சு அலங்காரத்துக்கு வைக்கலாம். இந்த பீகாக் எல்லாம் கூட நம்ம வந்து டெக்கரேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவும் அழகா அந்த மயில் தோகை கொடுத்து அந்த கலர்ஃபுல்லா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து கீழே வந்து உட்கார்ற மாதிரி கால்கள் எல்லாமே கொடுத்து இது ரெடி பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து நமக்கு டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்கு வாழை மரம் வந்து ரெடிமேடா வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம டெக்கரேஷனுக்காக வைக்கக்கூடிய எல்இடி லைட். இந்த மாதிரி கேண்டில் ஷேப்ல வந்து வரும். நமக்கு அந்த மெழுகு வந்து கீழே ஊத்துன மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நாம வந்து யானை மேல இந்த விளக்குகள் எல்லாம் வைக்கும் போது ரொம்பவும் அழகா தெரியும். நம்ம அம்பாள் அலங்காரம் பண்ணும்போது இதெல்லாம் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதோட நமக்கு இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டர் எல்லாம் வந்து இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. மயில் ஷேப்ல வந்து நமக்கு இந்த மாதிரி கேண்டில் வைக்கிறதுக்கு இந்த ஹோல்டர் இருக்கு. இதுல நம்ம கேண்டிலும் வைக்கலாம், பூக்கள் வச்சு கூட அலங்காரத்துக்கு வைக்கலாம். ரொம்பவும் அழகா அந்த கலர்ஃபுல்லா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. கீழே இந்த ஹோல்டரோட அம்பாளுக்கு சைட்ல எல்லாம் வைக்கும் போது ரொம்பவும் அழகா தெரியும். இது கூடவே நமக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டாண்ட்ஸும் வந்திருக்கு. இது வந்து 9 ஸ்டெப்போட இருக்கக்கூடிய ஸ்டாண்ட். இதுலயும் நம்ம கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சைட்ல வைக்கும் போது ரொம்பவும் அழகா தெரியும். ரொம்பவும் கலர்ஃபுல்லா கிரியேட்டிவா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு 5 ஸ்டெப்போட இருக்கிற ஸ்டாண்டும் வந்து அவைலபிள் இருக்கு. வாஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 முகம் இருக்கிற மாதிரி கூட வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நமக்கு அழகா இந்த மாதிரி ஒரு முகமும், இந்த பக்கம் வந்து விநாயகர் முகமும் கொடுத்த மாதிரி ஃபுல்லா வந்து நமக்கு பீட்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு வந்து அழகா ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம அழகா இதுல வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா வாழை மரம் இந்த மாதிரி ஏதாவது வச்சா பாக்குறதுக்கு அழகா தெரியும். அதே மாதிரி இதுவும் பார்க்கலாம். இது ஒரு டிசைன் நமக்கு விநாயகர் மாதிரி அலங்காரமா பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரவுன் கலர்ல நமக்கு அந்த அலங்காரம் வந்து இன்னும் எடுப்பா தெரியக்கூடியது. அலங்காரத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மயில் ஆர்ட் ஒர்க் எல்லாம்
வந்து நமக்கு ரொம்பவும் அழகா ஃபோம்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு அலங்காரமா டிஃப்ரெண்டான கலர்ல நமக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மிக்கு சைட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது ரொம்பவும் அழகா தெரியும். இந்த மாதிரி கேக்டஸ் எல்லாம் நமக்கு ஆர்ட் பீஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அலங்காரத்துக்கு டெக்கரேஷனுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர் பொக்கேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அழகழகா செரி டைப் எல்லாம் கொடுத்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டா ஒவ்வொன்றும் வந்து பாக்குறதுக்கு ஒரிஜினல் பூக்கள் மாதிரியே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டியா தாமரை பூக்கள் இருக்கிற மாதிரியான தோரணங்கள் எல்லாம் இங்க பீட்ஸ் வச்ச மாதிரி நிறைய வந்து சைஸஸ்ல டிசைன்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி மலர்ந்த பூக்களோட இருக்கிற இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச தோரணங்களும் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் போடுறதுக்கு கலர்ஃபுல்லா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அம்பாளுக்கு கூட வந்து மாலை போட்டு விடலாம். இதெல்லாம் எல்லோ வித் கிரீன் கலர்ல இதெல்லாம் வந்து ரொம்பவும் அழகா தெரியும். நமக்கு பேக்ட்ராப்க்கு நம்ம சுவாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணும்போது அந்த கான்ட்ராஸ்டா கலர் வந்து ரொம்பவும் அழகா தெரியும். பீட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. தோரணங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்க விதவிதமா அழகழகா கலர்ஃபுல்லான தோரணங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அம்பாளுக்கு சைட்ல கொடுத்து நம்ம அலங்காரப்படுத்துறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கும். சின்ன சைஸ்ல இருந்து இந்த மாதிரி ரொம்பவும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. கூடவே பேக்ரவுண்ட்ல நம்ம அலங்காரம் பண்றதுக்கு கூட இதெல்லாமே ரொம்பவே கிராண்டா தெரியும். ஒவ்வொரு மாலையும் டிஃப்ரெண்ட் கலர்ல யூனிக்கா ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் வாஷபிள் தான். கூடவே நீங்க பார்க்கலாம் லைட் செட்டிங்கோட இந்த பேக்ட்ராப் எல்லாம் ரொம்பவும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன லைட்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணி அந்த கலருக்கு ரொம்பவும் அட்டகாசமா இருக்கு. பேக்ட்ராப்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் பேக்ட்ராப் வந்து இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவும் அழகா அந்த வெற்றிலை அமைப்பு இருக்கிற மாதிரி பேக்ட்ராப் வந்து இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அம்பாளெல்லாம் உட்கார வைக்கும் போது ரொம்பவும் எடுப்பா தெரியும். அதே மாதிரி இந்த ஆர்ச்சும் பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் கலர்ஸ்ல வரும். நிறைய கலர்ஸ்ல விதவிதமா இருக்கு. கொண்டையில எல்லாமே கூட நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கொண்டை பெரிய கொண்டை எல்லாமே அவைலபிள் இருக்கு. அம்பாளுக்கு சிம்மாசனத்துல அலங்காரப்படுத்துறதுக்கு இந்த திண்டுக்கல் எல்லாம் வந்து கலர்ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. நமக்கு 2-in-1 ரெண்டு சைடும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்போட வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதுல வந்து நமக்கு முன்னாடி வந்து ஃபோம்ல இந்த மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வைக்கும்போது இன்னமும் கூடுதல் அலங்காரமா தெரியும். இதுல வந்து நமக்கு நிறைய கலர்ஸ்ல இங்க அவைலபிள் இருக்கு. நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லயும் இருக்கு. எல்லாமே வந்து ஃபுல்லாவும் வந்து நமக்கு வேலைப்பாடுகளோட இந்த ஸ்டோன் இந்த பீட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாமே ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. இதுல இந்த மாதிரி 2 ஷேட் கலர்லயும் நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாமே பிரைட் கலர்ஸ்ல இருக்கு. நம்ம வந்து லக்ஷ்மி முகம் வச்சது குத்துவிளக்குக்கு நம்ம வந்து கட்டி விடலாம். கலசத்துல நம்ம தேங்காய் வைக்கும் போது அது மேல நம்ம இந்த ஸ்டாண்ட் வச்சு நம்ம பூக்கள் வந்து வரிசையா அலங்காரத்துக்கு வந்து நம்ம இது போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாண்ட் தேங்காய்க்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி திலகம் வந்து நிறைய ஷேப்ல இருக்கு. நம்ம வந்து தேங்காயில வந்து மஞ்சள் தடவி இந்த திலகம் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் இருக்கு. இது வச்சு நம்ம இது மேல குங்குமம் போட்டு நம்ம வந்து அப்படியே வந்து வச்சு இந்த ஸ்டென்சில் எடுத்துட்டோம்னா அந்த அலங்காரம் வந்து அந்த ஷேப் வந்து அப்படியே அந்த தேங்காயில வந்துடும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். கூடவே வந்து நமக்கு கலசத்துக்கு அலங்காரத்துக்கு இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே நேச்சுரலா இருக்கும். அம்பாள் முன்னாடி அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய லோட்டஸ் எல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா அழகழகா கலர்ஃபுல்லா நிறைய இருக்கு. உருளையில தண்ணீர் ஊற்றி இந்த லோட்டஸ் எல்லாம் போட்டு வச்சோன்னா ரொம்பவும் அலங்காரமா தெரியும். இதுவும் வந்து நமக்கு நிறைய கலர்ஸ்ல இங்க அவைலபிள் இருக்கு. சின்ன சின்னதா வேணும்னாலும் நம்ம வந்து போட்டு வைக்கலாம். இல்லைன்னா பெருசாவும் நல்லா விரிஞ்ச தாமரை பூ மாதிரியும் இங்க இருக்கு. கூடவே வந்து இந்த மாதிரி நமக்கு நேச்சுரலான பூக்கள் எல்லாம் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு. நம்ம சைட்ல அலங்காரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வைக்கலாம். லக்ஷ்மி குகந்த லோட்டஸ்ங்கிறதுனால நம்ம வந்து அலங்காரத்துக்கு இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் பேக்ட்ராப்லயும் நம்ம வந்து வைக்கும்போது இன்னமும் அழகா தெரியும். டெக்கரேஷனுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சன்ஃப்ளவர் எல்லாம் பார்க்கலாம் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம வந்து சைடில் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் வந்து நமக்கு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஷேடும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுத்து அந்த சின்ன சின்ன பூக்கள் ஒரிஜினாலிட்டி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இந்த பூக்கள்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய கிராண்டா இருக்கிற பேக்ட்ராப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எம்எஸ் கிரியேஷன்ல கிடைக்கும். எல்இடி லைட்ஸ் வச்சது வைக்காதது இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கும். ஒவ்வொன்றும் பிரைட் கலர்ல அந்த ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அவ்வளோ ஒரு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த எம்எஸ் கிரியேஷன் வந்து பெங்களூர் HAL இருக்கு. பெங்களூர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க. வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் இவங்க வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வரலட்சுமி பண்டிகைக்கு அலங்காரப்படுத்துறதுக்கு தேவைப்படுற அத்தனை பொருளுமே வந்து இங்க அவைலபிள் இருக்கு. இங்க வந்து வருஷத்துல 2 மாசம் தான் இந்த கடை இருக்கும். அதாவது வரலட்சுமி பண்டிகைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஷாப் வந்து ஓபன் ஆகும். எம்எஸ் கிரியேஷனை நிறைய பேர் விரும்புறதுக்கு காரணம் இங்க இருக்கிற யூனிக்னஸ் தான். ஒவ்வொரு பொருளுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து ரெடி பண்ணுவாங்க. நீட்டா பாக்ஸ் பேக் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்குமே அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபுல் அட்ரஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி
பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ எண்ட்லயும் கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோர் டைமிங்ஸ் வந்து மார்னிங் 10 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஓபன் இருக்கும். கூடவே இப்ப வந்து சாட்டர்டே சண்டேஸ்லயும் இந்த ஷாப் வந்து ஓபன்ல தான் இருக்கும். முடிஞ்சா சாட்டர்டே சண்டேஸும் நீங்க லீவு நாட்கள்லயும் இங்க போய் விசிட் பண்ணிக்கலாம். பண்டிகை கிட்ட வரும்போது எல்லா பொருளுமே தீந்துரும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க இந்த ஷாப்க்கு விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1 வரைக்கும் தான் இந்த பொருள் எல்லாம் இவங்க வந்து விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல இங்க வந்து இவங்களோட சாரி டிரேப்பிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாண்ட் வச்சு புடவை கட்டியும் இவங்க வந்து அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட அலங்காரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து புடவை எல்லாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணியும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 1 இருந்து இங்க ஃபுல்லா அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஜூன் 2 இருந்தே இந்த ஷாப் வந்து ஓபன்ல இருக்கு. நம்ம சைட்ல இருந்து தான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிருச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போட கேட்டுட்டு இருந்தீங்க. வீடியோ போடக்கூடாதுன்னா எதுவும் இல்ல, நமக்கு நேரம் தான் சரியா அமையல. ஃபைனலா உங்களுக்காக இந்த வீடியோ ரெடியும் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறக்காதீங்க. இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.